வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் டேஸ்டியான நல்ல காரசாரமான ஒரு நண்டு மசாலா கிராமத்து ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த நண்டு மசாலா பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த நண்டு மசாலா பண்ணுறதுக்கு 2 பெரிய கிராப் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கிராபே நமக்கு 3/4 கிலோலேருந்து 1 கிலோ அளவுக்கு நமக்கு வெயிட் இருக்கும். அதனால் 2 கிராப் போதுமானதாக இருக்கும் நமக்கு. இதை நான் இன்றைக்கி முழுசாக உயிரோடு வாங்கி எனக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீசரில் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா மயங்கிரும். அதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கடையில் வாங்குறப்பவே இந்த கொடுக்க இந்த மாதிரி கட்டி கொடுத்துருந்தாங்க. அதனால் கொடுக்க இதெல்லாம் நம்ம இந்த ரப்பர் பேண்ட்லாம் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக உரலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. மிளகோட காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறப்ப இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நம்ம உரலில் நல்லா குத்தி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடித்து செய்கிறப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி பவுடராக ஆன பிறகு அது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல்லை தோலோடு நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு பூண்டு பல்லை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நம்ம நல்லா இடித்து எடுத்துக்குவோம். இப்போ நல்லா இடிச்சாச்சு. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் இடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசமாக நமக்கு கிடைக்கும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அதாவது 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்குவோம். நண்டு சாப்பிட்றப்ப எப்போவுமே பாடி ஹீட் ஆகும். அதுக்காக நல்லெண்ணெயை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதுக்காக 2 குழிக்கரண்டி அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பொரிய விட்டுறலாம். சோம்பு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் ரெண்டையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை சேர்த்து செய்கிறப்ப அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவியோட திக்னஸ் நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயத்தை வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பையும் நீங்கள் சேர்த்து வதக்கிக்கோங்க. சீக்கிரமே நமக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி கண்ணாடி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா மசாலா, இதை நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்குவோம். இதை சேர்த்து வதக்கிறப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஒருவேளை லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெயையும் சேர்த்து நீங்கள் வதக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா நமக்கு வாசமாகவும் நல்லா அடிப்பிடிக்காமையும் நமக்கு இருக்கும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல வாசம் வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. வதங்கி வாசம் வந்த பிறகு 2 தக்காளியை சின்ன தக்காளியாக 2 தக்காளியை எடுத்து வச்சுருந்தேன். அதை பொடியாக கட் பண்ணி எதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். தக்காளி வதங்கி இந்த மாதிரி ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஏற்கனவே காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். மசாலா பொடியெல்லாம் சேர்த்து வதக்கிறப்ப நம்ம லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த டைமில் சேர்த்து வதக்கிறப்ப அடி பிடிக்காமல் நல்லா சீக்கிரமே நமக்கு வதங்கி வந்துடும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. மசாலா இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொதிக்க விட்டுடலாம். எடுத்து வச்சுருந்த 2 நண்டையும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய காலாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நம்ம உரலில் வச்சு இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் லைட்டாக எல்லா காலையுமே லைட்டாக ஒரு 2 தடவை மட்டும் தட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து மசாலா கூட நம்ம கலந்து விட்டுறலாம்.
மசாலா கூட கலந்து விட்டுட்டு மூடியை போட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்குவோம். இதுக்கு இடையில் நல்லா குக்காகி வரதுக்குள்ளார 1/4 கப் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, 4 முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். நல்லா இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம வந்து நண்டு வந்து நல்லா வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் வந்து சேர்த்து கலந்துடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அடுப்புலேயே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டான அளவில் நமக்கு குக்காகி வந்துடும். இப்போ 15 நிமிஷத்தில் நண்டு நல்லா குக்காகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் வந்து கலந்துடலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணியையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டோட நண்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தேங்காய் பேஸ்ட்டு நம்ம சேர்த்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த தேங்காய் பேஸ்ட்டு கூட நல்லா சேர்ந்து குக் ஆகட்டும் நண்டு. 5 நிமிஷத்துக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியை சேர்த்து நம்ம வந்து கலந்துருவோம். எப்போயுமே நான்வெஜ்லாம் பண்ணுறப்ப வந்து கரம் மசாலா பொடியை லாஸ்ட்டாக சேர்த்து நம்ம கலந்து செய்கிறப்ப அதோட வாசம் வந்து நமக்கு வந்து கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியை லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் நம்ம சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா நல்ல வாசம் தூக்கலாகவும் டேஸ்ட் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் கலந்தாச்சு. நம்ம இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ சூப்பராக டேஸ்டியான காரசாரமான நண்டு மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.